ஹாடா பெரிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? டுடே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே. ஸோ அதுக்காக தான் இந்த ஒன் ஷாட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டுடே வந்துட்டு நம்ம ஜிமன்ஷியோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்காக தான் இந்த ஒன் ஷாட்டு. அண்டு ஜிமன்ஷி உங்களுக்காக தான் இந்த ஒன் ஷாட். பர்சனலாக நான் உங்களுக்கு இதை டெடிகேட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்க மாட்டீங்க, இருந்தாலும் வந்துட்டு நான் உங்களுக்காக இதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலனாலும் உங்களோட ஆர்மிஸ் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ எனக்கு அதுவே போதும். அண்டு ஜெமன்ஷி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் த டே. நீங்கள் எப்போவுமே அப்படியே சிரிச்சிட்டே இருக்கணும். நீங்கள் சிரிச்சிங்கன்னா அப்படின்னா ரொம்ப அழகாக இருப்பீங்க. அப்படியே மூச்சு மாதிரி புச்சுக்கு புச்சுக்குன்னு இருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்மைலோட எப்போவுமே இருக்கணும். ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் ஆர்மிஸ் என்ன எல்லாமே உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறோம், உங்களை அவ்வளோ மிஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும். நாங்கள் எப்போவுமே உங்கள் மேலே வச்சிருந்த லவ்வை மாற்றவே மாட்டோம். உங்களை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ எங்களுக்கும் தெரியும் நீங்கள் எப்போவுமே உங்கள் ஆர்மிஸில் லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஓகேவா. அண்ட் ஒன் மோர், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் த டே. ஓகேவா. அண்டு இந்த ஒன் ஷாட்டை நான் இன்னொரு பர்சனுக்கும் பர்சனலாக டெடிகேட் பண்ணுறேன். ஸோ அது வேறு யாரும் இல்லை, என்னோடய சோல்மேட்க்கு தான். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஜிம்மனோட சோல்மேட் மாதிரி எனக்கு. ஸோ என்னோடய பியோர் சோல்மேட் அவள். எனக்காக எல்லாமே பண்ணியிருக்கா, எனக்காக நிறைய பண்ணியிருக்கா. நான் தான் அவளுக்கு எதுவுமே பண்ணல. ஸோ அதுக்காக தான் என்னன்னு தெரியல, இந்த ஒன் ஷாட் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இந்த ஒன் ஷாட் அவளுக்கு செட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவள் ஜிம்னோட சோல்மேட் மாதிரி தான். ஸோ அதனால தான் அப்படியே ஜிம்னோட பர்த்டே இன்னும் அவளுக்குமே இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வேறு யாரும் இல்லை, ஜக்மென் 3 லிக்ஸோட அட்மின் தான். ஓகேவா. மோச்சிமா, இது உனக்கு தான். என்னன்னு தெரில, இந்த ஒன் ஷாட்டை உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதோட இன்னைக்கு ஜிம்னோட பர்த்டேயா. ஸோ அவருக்கும் உனக்கும் சேர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சேம் தான். ஓகேவா. ஸோ அதனால தான் உனக்கும் இதை டெடிகேட் பண்ணணும், ஜிம்மனுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இந்த ஒன் ஷாட் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன தான் ஜிம்மன் இந்த ஒன் ஷாட் பார்க்கல அப்படின்னாலும் நீ பார்ப்பல. ஸோ நீ பார்த்தா ஜிம்மன் பார்த்த மாதிரி. ஸோ அந்த இதில் தான் இதை நான் உனக்கு டெலிகேட் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்ம் பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ கொடு. ஓகேவா. ஒரு ரிவ்யூக்கு நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மோச்சமா. எனக்கு தெரியும் நீ எனக்காக நிறைய பண்ணியிருக்க. நான் கேட்டோ கேட்காமலோ எனக்காக நிறைய பண்ணியிருக்கேன். நான் உனக்கு என்ன பண்ணேன் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் நீ எனக்கு நிறைய பண்ணியிருக்க. என்னை அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்துருக்க சில டைம்ஸ். ஸோ எனக்கு தெரியும் நீ என்னோட ஒரு பியோர் சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உனக்காக தான் இது. உன்னோட ரிவ்யூக்கும் நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன். கன்ஃபார்ம் பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ கொடுத்துரு. ஓகேம்மா. ஸோ ஓகேடா ஆர்மிஸ், இன்றைக்கி நம்ம ஜிம்மன்ஷி பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் மை அங்க்ரி பெட். ஓகேவா. ஸோ வாங்கடா நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ரூமை தான் காட்டுறாங்க. அந்த ரூமில் ஒரு பர்சன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த பர்சன் அப்படியே எழுந்திருக்கிறாங்க. அவங்களால சுத்தமாக முடியல. அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே உட்காடுறாங்க. அப்படியே ஹெட்டை பிடிச்சிட்டே, என்னடா அப்படியே தலைவலியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே அவங்க ஹெட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. சரியான ஹெட் பெயின். நைட்டு கொஞ்சம் அதிகமாக தான் போட்டான் போலே, இப்படி வலியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தான் அப்படியே அவங்க ஹெட்டை அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். நைட்டு செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு நாள் தான் அப்படியே ஒரு ஹெட் பெயினில் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்ருக்காரா. ஸோ அப்படியே பார்க்குற சுற்றி யாருமே இல்லை அந்த ரூமில். எங்கே போனேன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு அப்படியே ரூம் கதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ கீழே அப்படி சும்மா எட்டி பார்க்குறாரு. கிச்சனில் வேறு யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜேகே ஓ கிச்சனில் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் அவரோட ஹெட்டை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக அந்த ஸ்டெப்பில் இறங்கி வந்துட்டுருக்காரு.
ஸோ அப்படியே இறங்கி வந்து அப்படியே பார்த்தா கிச்சனில் ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஸோ அவங்க கோவத்தில் அந்த டிஷ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டப்பு டப்புன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு கோவத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஜெயிக்க பார்க்குறாரு. ஐயோ இவன் எப்படி கோவத்தில் இருக்கான், நம்ம வேறு நைட்டு ஒரு மாதிரி குடித்தோம், ஐயோ என்னெல்லாம் பண்ணமோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க ஒரு மாதிரி பயத்துலேயே ஜிமன் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றான். பிகாஸ் அது ஜிம்மன் தான்டா. எங்கள் ஜிம்மனும் அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஜேகே ஒரு முறை தான். ஜேகே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டான். ஏன்னா அவ்வளோ அப்படி முறைச்சிட்ருக்கான், கொலை வெறியோட முறைச்சிட்ருக்கான் ஜிம்மனு. எங்கள் ஜேகேக்கே ஐயோ இவன் எப்படி முறைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கு அவனுக்கு. ஸோ அப்படியே வந்து பார்க்க எங்கள் ஜிம்மன் வந்துட்டு அப்படியே செம்மையாக முறைச்சிட்டு எதுவுமே பேசல. அவன் பாட்டுக்கு திரும்பவும் அந்த டிஷெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணுறான். அதுவும் திரும்ப வந்துட்டு இன்னொரு மாதிரி சத்தம் போட்டுகிட்டே தான் பண்ணுறான். எங்கள் ஜேகே வந்துட்டு போச்சு, நைட்டு என்னத்தையோ பண்ணி தொலைச்சிருக்கோம், அதனால தான் இப்படி கோவமாக இருக்கான். ஐயோ என்னத்தை வேறு பண்ணி தொலைச்சோன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த டைம் நம்ம ஜேகே ஃபோனுக்கு கால் வருது. ஸோ ஜேகேயும் பார்க்குறான், நம்ம ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். அதில் வந்து காய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம ஜேகே வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படின்றான். அந்த சைட்லேருந்து டே மச்சான் இளம்பிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். எங்கள் ஜேகேவும் இளம்பிட்டேன்டா. ஆமாம் நைட்டு நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்கிட்ட கேட்குறான் ஜேகே. காய் வந்துட்டு எது அப்போ நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்லை? ஆமாம் மச்சி நைட்டு என்ன நடந்துச்சு சரியா ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறானா. எங்கள் காய் வந்துட்டு அட பாவி அது சரி. ஆமாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போது உன்னோட பொண்டாட்டி அது ஜிம்மனை உன் மேலே அப்படியே ஒரு மாதிரி பொங்கிட்டு இருப்பானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காய் கேட்குறான். எங்கே ஜேகே வந்துட்டு டேய் அது எப்படி உனக்கு தெரியும், எப்படி சரியாக சொல்கிற? சொல்லுவேன் மச்சி சொல்லுவேன், ஏன்னா நேற்று நைட்டு சார் போட்ட கூத்து அப்படி சொல்லிட்டு இங்கே காய் சொல்கிறான். ஜேகே வந்துட்டு டேய் என்னடா சொல்கிற, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்குறான். எங்கள் காய் வந்துட்டு டே மச்சான் நைட்டு என்ன வந்து சொல்கிற, உனக்கு நிஜமாக ஞாபகம் இல்லையா? டேய் மயிறு அதுதான் தான் கேட்குறேன், எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லைடா என்ன நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து ஜேகே வந்து கத்துறான். இங்கே காய் வந்துட்டு சரி கத்தாத சொல்லி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நேற்று நைட்டு அப்படியே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். நம்ம காய் அப்புறம் வந்துட்டு ஜேகே அவங்க 3 பேர் வந்துட்டு ஒரு பாரில் வந்து செம்மையாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து காய் தான் டே என்னடா எல்லாத்தையும் நீக்கே குடிக்கிற, எனக்காச்சும் கொஞ்சம் வெயிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காய் வந்து சொல்கிறான். இங்கே ஜேகே வந்து முடியல மச்சி முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே மொடாக்கில் வந்துட்டு ஒரு போத்தில் அடிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி குடிச்சிட்ருக்கான். இங்கே வந்து காயாடிடே எனக்கு கொஞ்சம் மிச்சம் வெயிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே காய் வந்து கெஞ்சிட்ருக்கான். இங்கே ஜேகே வந்துட்டு அப்படியே குடிச்சிட்டு மச்சி உனக்கு மட்டும் ஒரு ஃப்ரீ அட்வைஸ்டா, என்னையும் டே மாதிரி நீ மேரேஜ் மட்டும் பண்ணிக்காத காய், கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே ரொம்ப சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறான். காய் வந்துட்டு ஏன்டா நீங்கள் 2 பேரும் மட்டும் நல்லா கல்யாணம்லாம் பண்ணிவிட்டு நல்லா குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருப்பீங்க, நான் மட்டும் கடைசி வரைக்கும் இப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து கேட்குறான். எங்கள் ஜேகே வந்துட்டு டேய் நான் எங்கடா சந்தோஷமாக இருக்கேன், ஐயோ இந்த பொண்டாட்டிங்க தொல்லாதையே, அதனால தாண்டா வந்து நான் இங்கே வந்து இப்படி குடிச்சிட்ருக்கேன் பைத்தியக்காரா அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். காய் வந்துட்டு ஓஹோ அப்படி என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் வந்து கேட்க எங்கள் ஜேகேவா டேய் அவன் என்னடா பண்ணல, ஐயோ தினமும் சண்டை எங்களுக்குள்ளே டெய்லி என்ன நடக்குதோ இல்லையோ இந்த சண்டை மட்டும் நடக்குது, ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்கான்டா கட்டுப்பாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கான். அப்போது காய் தான் அது சரி
நீ என்னடா பண்ணுற, அவன் உன்னை சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறது, அவனுக்கு என்ன பைத்தியமா உன் கூட சும்மா சும்மா சண்டை பிடிக்கிறது, நீ ஏதாச்சும் பண்ணிருப்ப மச்சி அப்படி சொல்லிட்டு எங்கள் காய் சொல்கிறானா. எங்கள் ஜேகே வந்துட்டு டேய் இன்னும் கொலை பண்ணிடுவேன் பார்த்துக்க, நான் என்னடா பண்ணுறேன், ஏதாச்சும் சின்னதாக ஏதாச்சும் பண்ணால் கூட அதில் குறை பிடிக்கிறான், சம்மதமே இல்லாமல் கேள்வி கேட்குறான், அதுக்கு நான் பதில் சொன்னால் அதில் ஒரு குறையை பிடிச்சி சண்டை, என்னடா பண்ண சொல்கிற, இதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான், இப்போதான் நான் வந்து அவனுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் சே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் செம்மையாக புலம்புறான். எங்கள் காய வந்துட்டு ஐயா ஐயா உங்களை பார்த்து சிரிப்பாக இருக்கடா, ஆமாம் நானும் வந்து இதுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், நீ அஜய் புலம்பிகிட்டே இருக்க, ஆனால் இந்த டீ எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கான், என்னவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காய்க்கு வந்து கேட்க எங்கள் டீ வந்துட்டு டே அவன் பிரச்சனையை வெளியே சொல்கிறான், நான் சொல்லாமல் இருக்கேன்டா, நான்லாம் வாயை திறந்தேன், அதுக்கப்புறம் ஏன்டா இவன்கிட்ட இவன் பிரச்சனை கேட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும், சும்மா இருந்துரு அப்படி சொல்லிட்டு எங்கள் டீ அவ்வளோதான் எதுவுமே பேசல, அதை மட்டும் சொல்லிட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். அப்போது நம்ம ஜேகே தான் புரிஞ்சு போச்சு மச்சி, உனக்கும் அவன் பொண்டாட்டி பிரச்சனை, இவங்க என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டேய் நான் தான் சொல்கிறேன்ல விடேண்டா அப்படி சொல்லிட்டு டே சொல்லிவிட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணேன். எங்கள் காய்க்கா சிரிப்பு தாங்கலை, 2 பேரை பார்த்து அப்படி சிரிச்சிட்டு இருக்கான். இதை வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு டே எதுடா இப்போ சிரிக்கிற, இல்லை மச்சி மேரேஜுக்கு முன்னாடி நீ எல்லாம் எவ்வளோ கெத்தாக இருந்த, யாருக்கும் பயப்பட மாட்டேன், ஒன்றை பார்த்து தான் எல்லோரும் பயப்படுவாங்க, அட இப்போ பாரு நீ உன் பொண்டாட்டியை பார்த்து பயப்படுற அப்படி சொல்லிட்டு காய் சிரிக்கிறானா. எங்கள் ஜேகே வந்துட்டு டே ஒன்று அப்படி சொல்லிட்டு அந்த அடிக்கிறதுக்காக தேடுறான் பக்கத்தில், டே 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 போதும்டா சும்மா சிரித்தேன், மண்டைக்கிட்டே உடச்சிடாத, உன் பொண்டாட்டி மேலே இருக்கிற கோவத்தில் கடைசியில் நம்ம தலை போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காய் வந்து சொல்கிறான். எங்கள் ஜேகே வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிவியை பார்த்துட்டு மச்சான் சொல்கிறா, இல்லை நான் குடிச்சிருக்கேனா, வரும்போது கூட லைட்டாக ஜிவன் கூட சண்டை, நான் வேறு லைட்டாக கத்திட்டு வேற வந்துட்டேன், குடிச்சு வேற இருக்கேனா, வீட்டுக்கு போ பயமாக இருக்கு, ஸோ நீ கொஞ்சம் ஜிம்மன்கிட்ட பேசி விட்டுட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்து கேட்குறான். வந்து டேய் என்னாலலாம் முடியாது, ஏன் பொண்டாட்டியை சமாளிக்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதில் நான் ஓன் பொண்டாட்டி வேறு சமாளிக்கணுமா, அதெல்லாம் முடியாது விட்டுரு, ஏன் பொண்டாட்டியே எனக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தரல, மூட்டி இருந்துரு அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்கிறானா. ஜேகே வந்துட்டு மச்சி அப்படிலாம் சொல்லாத மச்சி, உன்னை விட்டு எனக்கு யார் மச்சி இருக்கா, ப்ளீஸ் மச்சி கொஞ்சம் வீட்டில் வந்து பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணு மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்குறான். எங்கள் டே வந்துட்டு இங்கே பாரு மச்சி என்னால் முடியவே முடியாது, ஏற்கனவே நான் சுகாவை எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு குழப்பத்தில் இருக்கேன், இதில் நீ வேற உன் வீட்டில் பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு என்னை வந்து சால்வ் பண்ண சொல்லிட்டு என்ன பிரச்சனையில் மாட்டி விட்டாத தம்பி, ஏற்கனவே உன்னோட பொண்டாட்டி என் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸு, என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டே வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே சீக்கிரம் சே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே வந்து அப்படி புலம்பிட்டு இருக்கா. அப்போது டே வந்துட்டு ஏன் மச்சி என்ன சால்வ் பண்ண சொல்கிற, என்னால் சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா என்னோடய பொண்டாட்டி உன் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸு, ஸோ எப்படி என்னால் முடியாது, ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து நான் தான் மாட்டிப்பேன், ஸோ நீ வேணும்னா ஏன் காயை கொட்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காயை கோத்து விட. எங்கள் காய் வந்துட்டு டே என்ன ஏன்டா மாட்டி விடுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறான். எங்கள் ஜேகே வந்துட்டு ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ மோஷன் அப்படியே காய்கிட்ட திரும்ப காய் வந்துட்டு மச்சான் வேணாண்டா என்னை கோத்து விடாத, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் காய் வந்து அப்படியே சொல்லிகிட்டு இருக்க. மச்சி ப்ளீஸ் மச்சி பேசு மச்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே
டே இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படியே காயை வந்து அப்படி தொல்லை பண்ணுறாங்க, பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் காய் வந்துட்டு, டே நான் உனக்கு என்னடா பண்ணேன், ஏன்டா உன் பொண்டாட்டிக்கிட்ட என்ன கோத்து விட்ற, விட்டுருடா டே, நீ என்ன சாவ சொன்ன கூட செத்துறேன்டா, நான் உன் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் வந்து பேசவே மாட்டேன்டா, என்னை விட்டுடா, சும்மாவே அவனுக்கு என்ன பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காய் வந்து கெஞ்சி விட்டுருக்கா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஜெய்க்க விடவே இல்லை, தொடர்ந்து காயை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான், பேசு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் காய்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஏன்னா பேசலாட்டி ஜெய்க்கே வந்து இவனை வந்து அடிப்பான், ஏதாச்சும் பண்ணுவான். அங்கே வந்து பேசினாலும் வந்து ஜிம்மினுக்கு வந்து இவனை வந்து பிடிக்காது. ஸோ ஜிம்மின் வந்து எப்படியும் தெரியும் ஒரு மாதிரி ரூடாக தான் நடந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, 2 பக்கமே விஷப்பாம்புங்களா இருக்குதுங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஏன்னா அவனால் எஸ்ஸும் சொல்ல முடியாது, நோவும் சொல்ல முடியாது. எது சொன்னாலும் அவனுக்கு வந்து பிரச்சனை தான். ஸோ அதனால் அப்படியே என்ன பண்ணுறது அப்படி தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். ஸோ ஒரு வழியாக காயும் சரி நான் பேசி தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் போல். ஸோ எல்லாருமே அப்படியே ஜெய்க்கோட வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்காங்க, காரில் தான் போயிட்டுருக்காங்க. பிகாஸ் வந்துட்டு நம்ம ஜேகே கொஞ்சம் அதிகமாகவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். பட் நம்ம காய் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கான். அதோடு வந்து டீயும் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கான். ஓகேவா? அதில் அரவி வந்துட்டு காய் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். நான் அவ்வளோவா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க மாட்டான், ஒரு அளவு தான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ அவன் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கான். ஸோ காய் தான் வந்து கார் ட்ரைவ் பண்ணுறான், அதுவும் புலம்பிட்டே ட்ரைவ் பண்ணுறான். ஐயோ என்னை மாட்டி விட்டானுங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டே ட்ரை பண்ணுறான். பக்கத்து சீட்டில் வந்துட்டு டே இருக்கான். டேயும் வந்துட்டு டே புலம்பாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயோட புலம்புலெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கத்திகிட்டே வந்துட்டு இருக்கானா. இங்கே பின்னுக்கு வந்து ஜிகே செம்ம போதை இல்லையா, ஸோ அதனால் வந்து ஒழுங்காக நிற்க கூட முடியல. அப்படியே வந்துட்டு பின்னாடி சீட்டில் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி சாஞ்சிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ அதை அப்படியே கட் பண்ணி அந்த சைட் ஜிம்மின் சைட் பார்த்தா ஜிம்மின் வந்து தூங்கவே இல்லை. பிகாஸ் வந்துட்டு ரொம்ப நைட்டாக இருக்கும், ஒரு 1 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜிம்மின் வந்து தூங்கவே இல்லை. இன்னும் ஜேகேவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாலே வந்து உட்காந்துட்டே இருக்கான் தூங்காமல். ஏன்னா ஜேகே வந்து லைட்டாக வந்து இவங்க 2 பேருக்குள்ளே லைட்டாக சண்டை வந்திருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஜேகே வந்து கத்த மாட்டான். பட் இந்த டைம் வந்து ஜேகே வந்து கொஞ்சம் கத்திட்டு தான் வந்து வெளியே போயிருப்பான். ஸோ அதனால ஜிம்மினுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்போவுமே ஜிம்மின் வந்து கோவமாக பேசினா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சமாதானமாக தான் ஜேகே வந்து பேசுவான். பட் இந்த டைம் வந்து அவன் கொஞ்சம் கத்திட்டான் போல். ஸோ அதனால இவங்க 2 பேருக்குள்ளே கொஞ்சம் சண்டை வந்திருக்கும். ஸோ அதனால ஜேகே வெளியே போயிருப்பான். ஸோ இதை தான் அப்படியே வந்து ஜிம்மின் யோசிச்சிட்ருக்கான். அவனுக்கு வந்து ஜேகே எங்கே போனான், எவ்வளோ நேரமாக காணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து காலிங் பெல் அடிக்குது. ஜிம்மினும் வந்துட்டு ஜேகே வா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு அவசரமாக வந்துட்டு அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா உண்மையாகவே ஜேகே தான். பட் என்ன சார் செம்மையாக குடிச்சிருக்காரு, செம்ம ட்ரிங்க்ஸ் இல்லையா. ஸோ இந்த பக்கம் நம்ம டேயும் இந்த பக்கம் நம்ம காயும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மாதிரி தாங்கி பிடிச்சிட்டு தான் ஜேகே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஜிம்மின் அப்படியே பார்க்குறான் ஷாக்கிங்காக, ஜேகே அப்படி குடிச்சிருக்கான். யூஸ்வலாக வந்து ஜிம்மினுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணால் பிடிக்காது. ஸோ அதனால் அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு மாதிரி ஷாக்கில் இருந்தவன் இவன் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி செம்மையாக முறைக்கிறான். எங்கள் ஜேகே அப்படியே என்ன தான் ட்ரிங்க்ஸ் அது குடிச்சிருந்தாலும் அப்படியே கொஞ்சிட்டு இருந்தவன் அப்படியே நிமிந்து பார்க்குறான். பார்த்தா ஜிம்மின் நின்றுட்டுருக்கானா, அப்படியே ஜிம்மினை பார்க்குறான். ஜிம்மின் செம்ம கோவத்தில் அப்படியே முறைச்சிட்டு இருக்கான். எங்கள் ஜேகே அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு, என்ன முறையிற, நானும் பார்த்துட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டே இருக்கேன், அங்கே பிரெட் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே அப்படியே கொஞ்சம் ட்ரிங்க்ஸில் வந்து பேசுகிறான். எங்கள் காய்க்கு ஐயோ என்னை சமாதானப்படுத்த கூட்டி வந்துட்டு இவனே இப்படி பேசுகிறானே அப்படின்ற மாதிரி இருக்கு அவனுக்கு. டே கொஞ்சம் நேரம் வாயை மூடுறா அப்படி சொல்லிட்டு இங்கே டே வந்து சொல்ல, டேய் நீ வாயை மூடுறா, என்ன முறையிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே அப்படியே என்ன முறைகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மின்கிட்ட கேட்க, ஜிம்மன் அப்படியே முறைன்னு முறைச்சிட்டு எதுவுமே பேசலை, அப்படியே டக்குன்னு உள்ளே போயிடுறான். எங்கள் ஜேகே வந்துட்டு இவ்வளோ தைரியம் நமக்கு பேசிகிட்டே இருக்கான், பாட்டுக்குள்ளே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம காய்ட்டே 2 பேரோட கையை தட்டி விட்டு அவன் அப்படியே உள்ளே போயிட்டு, உனக்கு என்ன திமிரா, நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டு உள்ளே போயிட்டே இருக்கேன், என்ன திமிரா அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்த. இங்கே ஜிம்மின் வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து கிச்சனுக்கு தான் போயிருப்பான். பின்னாடியும் ஜேகே வந்து கிச்சனுக்கு போயிட்டு,
இங்கே புருஷன் நான் ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கேன், உன் காதில் விழுதா இல்லையா அப்படி சொல்லிட்டு இங்கே ஜேகே வந்து கத்த எங்கள் ஜிம்மன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன எனக்கு பிரச்சனையா? உனக்கு தான் பிரச்சனை, உனக்கு தான். பாரு ஜேகே, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், டீ போட்டு பேசாத. நான் ஒன்றும் பொண்ணு இல்லை, பையன் அப்படின்ட்டு ஜிம்மன் சொல்ல இந்த சைட் ஜேகே தான், நான் புருஷன், டீ போடுவேன், டா போடுவேன், என்ன வேணால் போடுவேன், உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே ஜிம்மன் வந்துட்டு, நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. ஆஹா அதெல்லாம் பார்த்துக்கலாம். வெளியே பார்த்தியா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்கள பசி உள்ள போ ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல இங்கே ஜிம்மன் வந்துட்டு, அதெல்லாம் முடியாது. இங்கே ஜேகே வந்துட்டு, ஏன் முடியாது? என்னால் முடியாதுன்னா முடியாது. அதுலேயும் உன் ஃப்ரெண்டுக்கா இருக்கான்ல, அவனை பார்த்தாலே பிடிக்கல, பார்த்தாலே கோபமாக வருது. தயவு செஞ்சு அவனை இது போ சொல்லு. கடைசியில் அவன் டிசீஸ் எல்லாம் என் வீட்டில் இருக்க நாய்க்கு தான் ஒட்டிக்கும், அவனை பார்த்தாலே வாமிட் தான் வருது அப்படியே சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் அப்படியே சொல்கிறான். இங்கே ஜேகே வந்துட்டு, இங்கே பாரு ஓவராக பேசாதா, என்னதான் இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டு, இங்கே பாரு நான் அப்படி தான் பேசுவேன், அவனு மறுவாத்தையும் அவனை இது போ சொல்லு அப்படி சொல்லிட்டு எங்கள் ஜிம்மனும் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த சைடில் இந்த அப்படியே யாரை கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஜேகேவும் அப்படியே ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி, ஓவராக பேசாதோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி வந்திருப்பான். ஸோ அந்த சைடு வந்து சத்தம் கேட்கவும், ஸோ அப்படியே வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பி போகிறான். ஸோ ஜேகே வந்து கிச்சனை விட்டு அப்படியே வந்து வெளியே வரான். வெளியே வந்தால் காய் வந்து அங்கே தான் நின்றுட்டுருக்கான். இங்கே ஜேகேயும் பார்த்துட்டு, அது வந்து மச்சான் நீ என்னங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்க, காயும் அப்படியே வந்து ஜேகேவை பார்த்து முறைக்கிறான். ஜேகே வந்துட்டு, அது வந்து மச்சான் அது எல்லாமே கேட்டுட்டியா என்ன அப்படி சொல்லிட்டு இங்கே ஜேகே வந்து கேட்க, காயும் எல்லாமே அது மச்சான் அது என்னன்னா மூடு. ஏண்டா நான் பறவை காய்ச்சல் வந்த பண்ணியா என் டிசீஸ் எல்லாம் உங்கள் நாயை கொட்டிக்கிறதுக்கு? என்னமோ பண்ணாட்டி என்னை பார்த்தா வாமிட்டாக வருதாமா, பார்த்த உடனே வாமிட் வரதுக்கு நான் என்ன பப்ளிக் டாய்லெட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் தான் கேட்குறான். எங்கள் ஜேகே வந்துட்டு, மச்சான் அப்படி இல்லைடா, மூடி நான் கிளம்புறேன், உனக்கு வக்காலத்து வாங்க வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் தான் அப்படியே வந்து கோச்சிட்டு அப்படியே வந்து போகிறான். ஸோ அந்த டைம் வந்து அப்போ ஜிம்மன் வேறு எங்கள் ஜேகே வந்துட்டு, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி மேலே வந்து ஒரு மாதிரி எகிற மாதிரி போகிறானா. ஸோ அப்படியே வந்து ஸ்லிப்பாகி வந்துட்டு நம்ம ஜிம்மன் மேலே வந்து விழுகிறான். ஸோ அடிக்கிற மாதிரி போயிருப்பான். ஸோ அப்படியே ஜிம்மன் மேலே வந்து விழுகிறான். ஸோ ஜிம்மன் வந்துட்டு அப்படியே வந்து ஒரு சோஃபா மேலே விழுங்குறான். ஏன்னா பக்கத்தில் வந்து ஒரு சோஃபா தான் இருக்கும். ஸோ நம்ம ஜிம்மன் மேலே அப்படியே வந்து ஜேகே விழ, ஜிம்மன் அப்படியே சோஃபா மேலே விழ, அப்படியே 2 பேரும் அப்படியே வந்து சோஃபா மேலே விழுகிறாங்க. ஸோ நம்ம ஜேகே அப்படியே வந்து அடிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஜிம்னை பிடிச்சி அப்படியே வந்து செம்மையாக கிஸ் பண்ணிடுறான். ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்குது அந்த கிஸ் வந்துட்டு. இங்கே டே வந்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே வந்து பார்க்க, இங்கே காலம் அதுக்கும் மேலே ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜிம்மனும் என்ன பண்ணுற என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு எங்கள் ஜிம்மன் அப்படியே வந்து ஜேகே வந்து அப்படி ஒரு மாதிரி தள்ளிவிட பார்த்துட்டே இருக்கான். பட் ஜேகே விடவே இல்லை. எங்கள் ஜிம்மனும் என்ன போட்டுட்ருக்குங்க இதுவும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம டேயும் காய் வந்துட்டு அப்படியே ஜேகேவை பிடிச்சி அப்படியே வந்து ஜிம்மன் மேலேருந்து இழுக்கிறாங்க. பட் ஜிம்மன் தள்ளு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தள்ளிட்டுருக்கான். எங்கே ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி வந்து பாஞ்சிட்டே இருக்கா ஜிம்மன் மேலே. எங்கே பின்னாடியிலேருந்து டே காய் 2 பேரும் டே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு
ஜேகேவை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஜேகே பிடிச்சி அப்படி இழுத்ததுமே ஜேகே வந்து லைட்டாக அப்படியே வந்து மயக்கம் போட்டுடுறான். ஸோ ஜிம்மினும் பார்க்குறான் ஜேகே வந்து மயக்கம் போட்டிருக்கான். ஸோ ஜிம்மின் வந்து அப்படியே எழுந்திரிச்சு அப்படி வந்து ஜேகே வந்து அவன் தூக்குறான். அப்போ வந்துட்டு விடு ஜிம்மன், நான் அவனை உள்ளே கொண்டு போய் விட்டுடுறேன். இல்லை இல்லை பரவாயில்ல டேயாங், நான் அவரை பார்த்துக்கிறேன். சரி ஜிம்மன், அப்போது நீ அவனை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சொல்ல ஜிம்மினும் வந்துட்டு ஜேகேவை அவனோட ஷோல்டரில் வந்து ஒரு மாதிரி தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஜேகேயோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டி அவனை வந்து லைட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக வச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு ஸோ அப்படியே படுக்க போட்டு அப்படியே வந்து பெட்ஷீட்டெல்லாம் வந்து போற்றி விட்டுறான். ஸோ இந்த சைடு வந்துட்டு காய் 2 பேர் வந்துட்டு நாங்கள் கிளம்புறோம், நீ அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிட்டே சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. எங்கள் ஜிம்மின் தான் வந்துட்டு ஜேகே வந்து அந்த பெஸ்ட்லாம் போட்டு விட்டு அப்படியே ஹேர்லாம் வந்து ஒரு மாதிரி கோதி விட்டுட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கான். என்ன தான் கோவம் இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா. ஸோ அதனால் அப்படியே வந்துட்டு நம்ம ஜிம்மன் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கான். அப்படியே பார்த்துட்டே, மாவனே உனக்கு மார்னிங் இருக்குடா, இப்போ தப்பிச்ச, மார்னிங் இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் சொல்கிறான் அப்படியே ஜேகே பார்த்துட்டே. ஸோ இதை நம்ம காய் அப்படியே ஜேகே கிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம ஜேகேக்கு செம்ம ஷாக்கு, நம்ம இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவனுக்கு இப்போ தான் வந்துட்டு புரியுது நம்ம நைட்டு என்னெல்லாம் வேலை பார்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது, ஒரு பக்கம் பயமாக வேறு இருக்குது, இப்படி ஜிம்மின் கிட்டே பண்ணி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. காயும் வந்துட்டு ஃபோனில், என்ன மச்சான் சத்தத்தையே காணும், சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்க, இங்கே ஜேகே வந்துட்டு, டேய் உண்மையை தான் சொல்கிறியா, நைட்டே நான் இப்படிலாம் பண்ணுனா, டேய் உண்மையை தான்டா சொல்கிறேன், நைட்டிங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காயும் சொல்கிறான். இங்கே ஜேகேவும், ஐயோ என்னெல்லாம் பண்ணி வச்சேன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான். இங்கே காயும், சரி மச்சான் நீ உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்து, நான் வரட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, டே 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 பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்ல, இங்கே காய் வந்துட்டு, அது நான் என்ன பண்ணுறது, ஓன் பொண்டாட்டி தானே, சமாளி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காய் சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். இங்கே ஜேகே வந்துட்டு டி 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 கட் பண்ணிட்டான்டா. ஓ இப்போ என்ன பண்ணுறது, இவன் வேற கோவமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை அப்படியே எட்டி எட்டி பார்க்குறான். சும்மா செம்ம கோவமாக அப்படியே வேலை செஞ்சிட்ருக்கான். இங்கே ஜேகேவும், வேறு ஆள் இல்லை போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு, ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனையும் கூப்பிட்டு, ஜிம்மன் பேசவே இல்லை, அவன் பாட்டுக்கு அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அதுவும் வந்து ஒரு மாதிரி சத்தம் போட்டுகிட்டே பண்ணுறான். ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்டு ஜிம்மன் திரும்பவே இல்லை. இப்போது ஜேகே ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை டச் பண்ணுவானா. ஜிம்மன் அப்படியே கையை உதறி விட்டு, இப்போ உனக்கு என்ன வேணும். ஜேகே வந்துட்டு, இல்லை ஜிம்மன் சாரிடா. என்ன சாரி, நைட்டு ஃபுல்லாக உனக்காக வெயிட் பண்ண தெரியுமா, ஆனால் நீ குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் அப்படி கத்துறான். எங்கள் ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி இருக்கான் அவனுக்கு. எங்கள் ஜிம்மன் அப்படி கத்திட்டு திரும்பவும் அப்படியே திரும்பி அவனோட வேலையை பார்க்க, எங்கே ஜேகே அப்படியே மெதுவாக போயிட்டு ஜிம்மனை மெதுவாக அப்படியே பேக்காக பண்ணிக்கிறான். எங்கள் ஜிம்மன் வந்துட்டு, என்ன பண்ணுற ஜேகே கையிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே தட்டி விட்டு பார்க்க, எங்கள் ஜேகே அப்படியே டைட்டாக ஜிம்மனை வந்து பிடிச்சிட்டு, சாரிடா நான் இன்னொன்று பண்ணல, எடுத்து ஒர்க் டென்ஷன், அதில் நீ வேறு சண்டை போட்டியா, அதுதான் கற்றுட்டு போனேன், அதோட ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணிட்டேன்டா, சாரி ஜிம்மன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மனோட நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறான். எங்கள் ஜிம்மன் வந்து கிஸ் பண்ணாத கையிட்டு, சாரிடா ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, சாரி ஜிம்மன் ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்றான். எங்கள் ஜிம்மனும் அப்படியே பார்க்குறான். சரி இதுதான் லாஸ்ட் புரியுதா அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் சொல்ல, ஜேகேயும் சரி ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு திரும்ப கிஸ் பண்ணுறான். எங்கள் ஜிம்மன் வந்து கிஸ் பண்ணாதா
அப்படி சொல்ல இங்கே ஜேகே வந்துட்டு சரி அப்போது என் மேலே கோவம்லாம் போச்சுல்ல. ம் மொத்தம்லாம் போச்சுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு இருக்குது, ஏதோ கொஞ்சம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சிம்பன் சொல்ல இங்கே ஜேகே வந்துட்டு ஐயோ அப்போது இன்னும் கொஞ்சம் கோவம் இருக்கா? இருக்குது. அப்போது அது போவைக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம், கையை விடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி அப்படியே வந்து தள்ளிவிட பார்க்குறான். பட் ஜேகே வந்து டைட்டாக பிடிச்சிட்ருக்க. எங்கள் ஜிமின் வந்துட்டு ஜேகே போதும் ஃபஸ்ட்டு கிளம்பி ஆஃபீஸ் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜேகே வந்துட்டு நீ கிளம்பணுமா? ஜேகே மறுவாதியாக போயிடு, உனக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜிமின் கத்த ஜேகே வந்துட்டு மை ஆங்க்ரி பேட் மை லவ்லி ஆங்க்ரி பேட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி கொஞ்சிட்டு இருக்கான். இங்கே ஜிமின் வந்துட்டு போதும் கிளம்புறியா? நான் தான் சொன்னேன்ல உன் மேலே ஃபுல்லாக இருக்கிற கோவம் போல் ஒரு அளவு தான் போயிருக்குன்னு, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் ஜிமின் அப்படியே ஜேகேவை துரத்தியே விடுறோம் ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஜேகேவும் சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டே வந்துட்டு ரெடியாகி போயிட்டுருக்கான். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், அப்பா இப்படி ஒன்று சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே வந்துட்டு ஜேகே வந்து அவனோட ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிடுறான். ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு ஈவினிங் போல் ஆகுது. ஸோ அப்போ ஜிமின் நான் அப்படியே வந்து சுகா கூட வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ சொல்கிறான், இதாண்டா நைட்டு நடந்துச்சு, என்னை நேற்று ஒரு வழி பண்ணுறா தெரியுமா, என்னை சத்தியமாக முடியல, அவ்வளோ கோவம் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜிமின் சொல்ல அங்கே சுகா வந்துட்டு அப்படி சிரிச்சுட்டு அது சரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ ஜிமின் வந்துட்டு ஆமாம் நான் நேற்று பார்த்தேன் டேஹயாங்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாரு, நேற்று ஏதாச்சும் உனக்கும் ஏதாச்சும் பிரச்சனையாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க எங்கள் சுகா வந்துட்டு அதை ஏண்டா கேட்குற, நான் அவனை உள்ளே எடுக்கல அப்படியே வெளியே போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கள் ஜிம்மி வந்துட்டு டேய் என்னடா சொல்கிற, பாவண்டா வெளியே போட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். எங்கள் சுகா வந்துட்டு வெளியேன்னா வீட்டுக்கு வெளியால ரூமுக்கு வெளியே போட்டேன், நான் மட்டும் ரூமுக்கு உள்ளே எடுத்துருந்தேன் அவன் என்னப்பா நிலைமைக்கு ஆக்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்ல எங்கள் ஜிம்மனும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேரும் அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து நம்ம ஜேகே வந்து நம்ம டே கூட பேசிகிட்டு இருக்கான். அங்கே டேவா அழுவாத குறை அப்படி சொல்லிகிட்டு இருக்கான், டே என்னை நேற்று சுகா வெளில போட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கே நம்ம டே வந்துட்டு அப்படியே அழுதுட்டுருக்கா, அழுவாத குறை தான் மிச்சம். ஸோ அப்படி புலம்பிட்டு இருக்கான். எங்கள் ஜேகே வந்துட்டு டே என்னடா சொல்கிற, வீட்டுக்கு வெளியே போட்டானே என்ன? வீட்டுக்கு வெளியே இல்லைடா, ரூமுக்கு வெளியே போட்டான், நல்ல வேலை வீட்டுக்கு வெளில போடல, அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்ல எங்கள் ஜேகே வந்துட்டு என்ன பண்ணுறது மச்சி, உன் பொண்ணாட்டி என் பொண்ணாட்டி ஃப்ரெண்ட்ஸு ஒரே மாதிரி தானே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்ல இங்கே டே வந்துட்டு ஆமாம் மச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்போது ஜேகே வந்துட்டு ஆனால் என்னென்னு தெரிலடா, இது என் பொண்ணாட்டி சீக்கிரமாக சமாதானம் ஆகிட்டு, ஆனால் சொன்னான் பாதி தான் கோவம் குறைஞ்சிருக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படியாச்சும் இன்றைக்கி ஏதாச்சும் வாங்கி கொடுத்து போயிட்டு அதை முடிச்சிடணும், இல்லைன்னா அந்த கொஞ்சம் கோவமே எனக்கு பெரிய பிரச்சனை வந்து நினைச்சிடும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜேகே வந்து சொல்கிறான். இங்கே வந்து டே வந்துட்டு ஆமாம் மச்சி எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடு, இல்லைன்னா நம்மளுக்கு தான் மச்சி ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி அவங்க 2 பேரும் வந்து கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு நைட் ஆகுது. நம்ம ஜேகே தான் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து வரும்போது கையில் வந்துட்டு அந்த ஸ்வீட்ஸு அதுவும் நம்ம ஜிம்மனுக்கு பிடிச்ச சில திங்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வரான். இங்கே ஜிம்மன் வந்துட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு மடித்து எடுத்து வச்சிட்ருக்கான் ரூமில். ஸோ ஜேகே வந்துட்டு கையில் அந்த ஸ்வீட்டு திங்ஸோடலாம் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஸோ அப்படியே வந்துட்டு ரூமுக்கு தான் போகிற நேரம். இங்கே நம்ம ஜிம்மன் அப்படியே அவனோட வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க. ஸோ ஜேகே வந்து போயிட்டு ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் ஒரு மாதிரி உம்மன்னு தான் இருக்கான். ஸோ அப்படியே பார்க்குறான் என்ன அப்படின்ற மாதிரிக்கு. இங்கே ஜேகே வந்துட்டு ஜிம்மன் நான் உனக்காக ஒன்று எடுத்து வந்திருக்கேன், என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நீட்டுறான். ஜிம்மனும் அப்படியே பார்த்து வந்து ஸ்வீட்ஸ் அண்டு சில என்னமோ ஒன்று இருக்குது சம்திங் அது என்னமோ இருக்குது. ஜிம்மனும் பார்க்குறான் என்னது இது. இங்கே ஜேகே வந்துட்டு
உனக்கு தான் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்ஸ் அண்ட் உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே ஜிமின் வந்துட்டு எனக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே ஜிமின் அப்படியே வந்து எழுந்துருச்சு. என்ன என்னைக்கும் இல்லாமல் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்லை உனக்கு பிடிக்கும்னு சம்மதமே இல்லாமல் எதுக்கு இப்போ ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? எங்கள் ஜேகே வந்து பயந்துட்டு அது வந்து உனக்கு சாப்பிட்டு என்ன பண்ணிட்டு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். எங்கள் ஜேகே வந்துட்டு நான் ஒன்றும் பண்ணலடா. ஒன்றுமே பண்ணலன்னா அப்போ எதுக்கு இதெல்லாம்? அது 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 வந்து அப்படி சொல்லிட்டு ஜேகே திணறான். ஜிமினும் அப்படி பார்த்துட்டு அப்போது இங்கே ஜேகே என்னடா அப்போ என்ன அப்போ சொல்லுடா. வேற ஒரு பொண்ணு? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இல்லை ஐயோ இப்போ நான் இதை எங்கே போய் சொல்லுவேன்? ஐயோ அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிமின் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஜேகே வந்துட்டு ஐயோ சத்தியமாக அப்படியெல்லாம் இல்லைடா அப்படின்னு மாதிரி சொல்ல. இல்லை நீ போய் சொல்கிற வேற ஒரு பொண்ணு அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிமின் வந்து அப்படி தாக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஜேகே வந்து அப்படியே ஜிமினை வந்து அந்த பேக்கை வந்து ஹக் பண்ணிவிட்டு ஐயோ அப்படிலாம் சத்தியமாக இல்லைடா என்னை விட்டு அவன் போது யாரா பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. இங்கே வந்து ஜிமினும் லாஜிக் கரெக்ட் தான், ஆனால் என்ன பண்ண? இங்கே ஜேகே ஒன்றும் பண்ணலடா. என்னை நம்பாத ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து மைண்டை யோசிச்சுட்டு அப்படியே ஜேகே வந்து தள்ளி விடுறான். ஹக் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். ஸோ அப்படியே தள்ளி விட்டு ஊது. இங்கே ஜேகே குடிக்கல ஊது. சத்தியமாக குடிக்கலடா. குடிக்கல அப்புறம் என்ன ஊது அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜேகேவும் அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே லைட்டாக ஊதுறான். இங்கே ஜிமின் அப்படியே ஸ்மெல்லு வருது. குடிக்கவே இல்லை அப்படி ஸ்மெல் வரும் எனக்கு வருதே. இங்கே ஜேகே ஐயோ குடிக்கலடா. இங்கே ஜிமின் இல்லை நீங்கள் குடிச்சிருக்கீங்க. இங்கே ஜேகே ஐயோ அப்பா இதில் முடியலே அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். இங்கே ஜிமின் இல்லை நீங்கள் குடிச்சிருக்கீங்க எனக்கு ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இங்கே ஜேகே ஐயோ இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க அந்த ஸ்வீட்ஸ் திங்ஸ் எல்லாம் அப்படியே தூக்கி கீழே வீசுகிறான். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க 2 பேரும் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து சொல்கிறான் ஐயோ நான் குடிக்கல நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். பட் ஜிமின் கேட்கவே இல்லை. இங்கே ஜேகேக்கு ஒரு கட்டத்தில் செம்ம கடுப்பாயிடுது. சரி வராதுடா இவனை அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிமின் அப்படியே குண்டு கட்டாக தூக்கி அப்படியே பெட்டில் டப்பார்னு போடுறான். இங்கே ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுற? நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் சொல்கிறது காதில் கூட கேட்க மாட்டியா ஒன்று அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமின் மேலே வந்து பாயிறான். ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுற தள்ளு அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஜேகே அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து ஜிமினை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன பண்ணுற? நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் குடிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். வாய் கொடுத்து கேட்க மாட்டியா? காதை கொடுத்து கேட்க மாட்டியா? இதான் சொல்கிறல்ல குடிக்கவே தானே. அப்படின்ட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறான். இங்கே ஜிம்னால முடியல தள்ளுன்னு அப்படி சொல்லிட்டு தள்ளி விட ட்ரை பண்ணிட்டே இருக்கான். பட் அவனால் வந்துட்டு ஜேகேவை தள்ளி விட முடியல. இங்கே ஜிம்னாலே முடியல. அவ்வளோ அந்த புஷ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியல. எங்கள் ஜேகேவும் அப்படியே வந்து செம்மையாக கிஸ் பண்ணிட்டான். அவன் நெக்கெல்லாம் அப்படியே வந்து கிஸ் பண்ணி ஒரு மாதிரி பைட் பண்ணுறான். இங்கே ஜிம்முனும் ஜேகே வலிக்குது ஜேகே பைட் பண்ணாது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறான். இங்கே நம்ம ஜேகே அதெல்லாம் கேட்கவே இல்லை. நான் சொல்லிகிட்டே இருக்கேன் கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே ஜிம்முனும் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறான். பட் ஜேகே வந்து விடவே இல்லை. ஜேகே வந்து பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி மேக் அவுட் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். ஜிம்முன் வந்து ஸ்டார்டிங் ரொம்ப அடம் பிடிச்சிருப்பான். பட் போக போக வந்துட்டு அவனும் அப்படியே ஃபீல் பண்ணி ஜேகே கூட அப்படியே வந்து பண்ணுறான். இங்கே ஜேகே ப்ளீஸ் ஜேகே மெதுவாக பண்ணு. என்னடி கோவம் போயிடுச்சு போல் அப்படி சொல்லிட்டு அப்படியே பண்ணிகிட்டே கேட்குறான். இங்கே ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மெதுவாக பண்ணு, கொஞ்சம் மெதுவாக பண்ணு. பண்ணுறேன்டி பண்ணுறேன். ஐ லவ் யூ அப்படின்றான். ஐ லவ் யூ டூ.
இனிமேச்சும் நான் சொல்கிறத காது கொடுத்து கேளு. அப்படி சொல்லிட்டு ரொம்ப பண்ணிகிட்டே இருக்கான். எங்கள் ஜிம் வந்துட்டு சீக்கிரம் மெதுவாக பண்ணு, சீக்கிரம் மெதுவாக பண்ணு, ப்ளீஸ் வலிக்குது அப்படின்ட்டு ஜிம்முன்னு சொல்ல ஜெய்க்கும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணுறான். ஸோ இப்படியே இவங்களுக்குள்ளே மேக் அவுட் நடந்துகிட்ருக்கு. ஜிம் செம்மையாக மூவ் பண்ணுறான். ஜெய்க்க பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் செம்மையாக மூவ் பண்ணுறான். இப்படி இவங்க 2 பேருக்குள்ளே ரொம்ப ஹாட்டாக அப்படியே வந்துட்டு அந்த மேக் அவுட் வந்து போயிட்டே இருக்குது. இங்கே நம்ம ஜெய்க்கு அப்படியே மேக் அவுட் பண்ணிட்டே அப்படியே அவன் கையில் ஒரு செயின் எடுக்கிறான். இங்கே ஜிம்முன்னு அப்படியே பார்க்குறான். என்ன இது உனக்கு தான் எடுத்து வந்தேன், நீ வந்து பார்க்கவே இல்லை, இதுக்குள்ளே ஒரு வழி பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே மேக் அவுட் பண்ணிட்டே அந்த செயினை வந்து அப்படியே ஜிம்மன் கழுத்தில் அப்படியே வந்து போட்டு விட்றான். பிகாஸ் நான் சொல்லியிருப்பேன்ல ஜெய்க்கு வந்து ஒரு திங்ஸ் எடுத்து வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறு எதுவுமே இல்லை, இந்த செயின் தான் நம்ம ஜிம்மனுக்கு வந்து எடுத்து வந்திருப்பான் அந்த செயினை. ஜிம்மனும் அப்படியே ஜெய்க்கே பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே அப்படியே அந்த மேக் அவுட் அப்படியே ரொம்ப இதாக போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 அந்த மாதிரி ரவுண்ட் வந்து போயிருக்கும். ஸோ அப்படியே அவங்களுக்குள்ளே அப்படியே 3 ரவுண்ட்ஸ் அப்படியே ரொம்ப ஹாட்டாக போயிட்டே இருக்குது. ஓகேடா பெரிஸ், நான் இதோட வந்து இந்த 1 ஷாட்டை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த 1 ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நோ ஐடியா. ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு வந்துட்டு இந்த 1 ஷாட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னாக அந்த மாதிரி தான் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். எப்படி வந்துருந்துச்சோ தெரில. ஸோ கன்ஃபார்ம் பார்த்துட்டு சொல்லிடுங்க, ஓகேவா? அண்ட் மோச்சமா நீயும் பார்த்துட்டு சொல்லு. உன்னோட ரிவ்யூவுக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் எனக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துரு. உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுரு. உனக்கு தான் இந்த 1 ஷாட் நான் வந்து கொஞ்சம் மெயினாக போடுறேன். ஸோ அதனால் வந்து நீ கொஞ்சம் கூட எனக்கு ரிவ்யூ, ஓகேவா? அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு 1 ஷாட்டோட ஜூம் வரேன். அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் 3 வீக்ஸ்க்கு வந்து நான் வீடியோ போட மாட்டேன், ஓகேவா? 3 வீக்ஸ்க்கு நான் வீடியோ போட மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்துட்டு என்னோடய ஃபேமிலியில் வந்து நிறைய ஃபங்க்ஷன், நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ 3 வீக்ஸ்க்கு வீடியோ வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே எனக்கு வந்து டைம் கிடச்சி எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நான் கன்ஃபார்ம் போடுவேன். அப்படி இல்லைனா 3 வீக்ஸ்க்கு வந்து வராது. சம்டைம் 2 வீக்ஸ்லேயே நான் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஒன் மந்த் ஆச்சும் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைம் வந்து ஆகும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, ப்ளீஸ், ஓகேவா? என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல 1 ஷாட்டோடே வரேன், ஓகேவா? அண்டு ஜிம்மன்ஜி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் த டே, ஓகேவா? அண்டு பெரிஸ், நீங்களும் வந்துட்டு ஜிம்மன்ஜி பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஜிம்மன்ஜிக்கு வந்து விஷ் பண்ணிடுங்க, ஓகேவா? அண்டு நான் நெக்ஸ்ட்டு ஜூம் வரேன். பை, see you, டேக் கேர்.